குட் ஈவினிங், வணக்கம் எல்லாருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆடி அமாவாசை அன்னைக்கு எல்லார் வீட்லயும் பூஜை எல்லாம் எப்படி போச்சு? நான் இன்னைக்கு எங்க வீட்டுல ஏர்லி மார்னிங் திருச்செந்தூர் முருகருக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமாவாசைக்கான எல்லா வேலையும் பண்ணி என் மாமனாருக்கு சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்தேங்க. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு 1 hour பெர்மிஷன்ல இன்னைக்கு பாரிஸ் காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அங்க காளிகாம்பாள் கோயிலுக்கு போகும்போதே நான் முடிவு பண்ணிட்டு என்னோட விஷ்லிஸ்ட்ல இருக்க ஒரு ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குல்ல, அந்த பேங்கிள் எனக்கும் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அம்மா வேற ஆடி போறதுக்கு வளையல் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது அம்பாளுக்கு கொடுக்கறதுக்கு ஆடி போறதுக்கு வளையல் வாங்கினேன். இது 150 rupees சொன்னாங்க. இது சாமிக்கு வாங்கின வளையல். இது எனக்கு வாங்கின வளையல். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி செட்டா பேங்கிள் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு பீரியட்ல எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பேங்கிள் ஸ்டாண்டு வைக்க இடம் இல்லாத அளவுக்கு கண்ணாடி வளையல் பைத்தியமா இருந்தேன் நான் ஒரு பீரியட்ல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வரும்போது கலகலன்னு சவுண்ட் வருது, மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றதுனால நான் பேங்கிள்ஸ் போடுறதை விட்டுட்டேன். பட் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு சத்தம் கம்மியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நான் 6 கலர் வாங்கியிருக்கேன். இது பர்பிள் கலர் சூப்பரா இருக்குல்ல, நல்ல அழகா கொடுத்துருக்காங்க இது. பட் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு இது செகண்ட் குவாலிட்டி தான், நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா 300 வரைக்கும் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வெளியில மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இது பாரிஸ்ல ஒரு சாதாரண ஒரு கடையில ஒரு சேட்டு கடை, அது மகாலட்சுமி பேங்கிள்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த கடை பேர் எனக்கு தெரியல, அங்க வாங்கினது இது. இப்ப போட்டு பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி என் பிரேஸ்லெட் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதெல்லாம் கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ் மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ல நான் வாங்கியிருந்தேன். 1 year போட்டிருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இதுக்கான வீடியோ நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்னோட ஆசைக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் வரலாம். பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது ஒரு பேங்கிள், அதாவது ஒரு பேர் இந்த 12 பேங்கிள்ஸ் 80 rupees சம்திங்க்கு கொடுத்துருக்காங்க. இது நான் வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பர்பிள் கலர் ஒண்ணு. என்னோட சைஸ், பேங்கிள் சைஸ் 2'2". ஸோ இந்த சைஸ்ல எனக்கு பேங்கிள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ரெயின் ட்ராப் பேங்கிள்ன்றது அல்டிமேட்டா இருக்கு. எனக்கு ஒரே பிஸி ஆயிடுச்சு. அடுத்தது நல்ல ஒரு பாட்டில் கிரீன். நல்ல விலங்க உடைச்சிருப்பேன் நேரம். சூப்பரா இல்ல, எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கல்ல. பட் செகண்ட் குவாலிட்டி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. எனக்கு நல்லாதான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பயாவது ஒரு தடவை கோயிலுக்கு போறதுக்கோ இல்ல ஏதாவது நம்ம வீட்டுல ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி இருக்குமோ சாரி கட்டுறதுக்கோ போடுறதுக்கு இது போதும். ஏன்னா இதுவே ஒரு சீமந்தம் கல்யாணம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்பெஷல் லைஃப்ல ஒரு மொமெண்ட் வரும் இல்லையா, அதுக்கு நீங்க எவ்வளவு வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் குட்டி குட்டி ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு நம்ம பட்ஜெட்குள்ளார ஆசைகளை தீர்த்துக்கணும். இந்த கலர்ல என்கிட்ட குபேர பட்டு சாரி இருக்கு. சோ அந்த சாரிக்கு இதை வாங்கியிருக்கேன். நல்ல கிளி பச்சையில இருக்குல்ல, பச்சை கிளி அப்படின்ற மாதிரி. என் ஹஸ்பண்ட் அப்படித்தான் சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வளையலுமே நான் எனக்கு போடவும் கலட்டவும் முடிச்சுட்டு போட்டு காட்டலாம். இது பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டிசைனர் சாரி இருக்கு. லாஸ்ட் இயர் என்னோட வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் எடுத்த சாரி. ஒரு டர்க்கியூஸ் கலர்ல டிசைனர் சாரி இருக்கு. பட் அது டிசைனர் சாரியா இருந்தாலும் பரவாயில்ல, பட்டு புடவைக்குதான் கண்ணாடி வளையல் போடணும்னு எந்த சட்ட திட்டங்களும் இல்லை. பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல, சூப்பரா இருக்குங்க. சீரியஸா ஆனா கலர் ஃபேட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி. ஏன்னா பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பினிஷிங் அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் 80 ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் ஆசை தீர்ந்தது அப்படி. இது பாருங்க, ஒரு ராணி பிங்க். இப்போ இந்த இயரோட வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் பச்சை பாசிட்ல ஒரு சாரி வாங்கினேன். அந்த சாரிக்கு எக்ஸாக்டா இருக்கும் இந்த பேங்கிள். நான் அதுல கூட வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேங்கிள். இப்போ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல.
சவுண்ட் அவ்வளவா கிடையாது. ரொம்ப அந்த கண்ணாடி வளையல், நார்மல் கண்ணாடி வளையல் சும்மா ஜல் 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 ஜல்னு சவுண்ட் கேட்கும். இது மினிமலா தான் இருக்கு. ஸோ அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இது ஆஃபீஸ்க்கு தாராளமா போடலாம். அப்படி ஒன்றும் பெருசா மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கு தோணல. அதுலயே ஒரு ஹைலைட்டான கலர் இருக்கு கிட்ட, மல்டி கலர். இது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரெட், கிரீன், எல்லோ 3 மிக்ஸ் ஆகி இருக்குது. இத பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் எத்தனை வாட்டி இதை ரசிக்கிறேன் பாருங்க. என்ன மாதிரி யாராவது கண்ணாடி வளையல் பைத்தியம் எல்லாம் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு கண்ணாடி வளையல் பிடிக்கும், உங்ககிட்ட என்ன மாதிரி கண்ணாடி வளையல் எல்லாம் இருக்குன்னு. எனக்கு இந்த ஓட்டேரியில ஒரு வளையல் சொல்லுவாங்க, கல்லு வளையல்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு நாள் ஆனாலும் ஃபேட் ஆகாது. நல்ல கெட்டியமா இருக்கும். ரொம்ப உழைக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணோம்னா. அந்த வளையலெல்லாம் நான் ஒரு டசன் வளையல் 160 ரூபா 180 ரூபா கொடுத்தெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு. இது நீ கையிலே போட்டுக்கலாமா? மிக்சட் பேங்கிள் நல்லா இருக்குல்ல. இதை மட்டும் இன்னைக்கு நம்ம கையில போட்டுக்கலாம். பேலன்ஸ் எல்லாம் இதே கவர்ல நான் திருப்பி பேக் பண்ணி எடுத்து பத்திரமா எங்க வீட்டுக்கு கொண்டு போகணும். நான் எப்பவுமே என்னதான் ஆன் பண்ணாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எனக்கு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாம் அவர் வாங்கி கொடுத்தாதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். அந்த கடையில போய் நின்றுக்கிட்டு அவர்கிட்ட எனக்கு ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லி அடம்பிடிச்சு அவர் பண்ண காசுலதான் இதை நான் வாங்கினேன். வளையல் எல்லாம் ஹஸ்பண்ட்க்கு தாங்க வாங்கி தரணும். கண்ணாடி வளையல், பூவு, இதெல்லாம் கம்பல்சரி ஹஸ்பண்டோட கட்டாய கடமை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் இருக்கு, பட் ஓகே இந்த சைட்ல போட்டுக்கிறேன். ஏன்னா இதையும் எனக்கு கூட மனசு வராது. ஏன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு பவர் எனர்ஜிஸ் இதுல